டேய் அப்பா டேய் இதுக்குள்ள நாடா கேக்குது அவனே புள்ள டேய் புள்ள அவனே டேய் புள்ள அவனே. இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவன் என்னென்னமோ யோசித்து பண்ணுறான். இங்கே ஒரு பொண்ணு பெத்த அப்பாவை வடிவேலு காமெடியில் வர மாதிரி பார்சல் சர்வீஸில் கொண்டு போய் பார்சல் அனுப்ப போயிருந்திருக்காங்க. கடைசியாக என்னடா மூட்டை ஆடுதேன்னு சொல்லிட்டு எப்படி வடிவேலு பார்சலை பிரித்து பார்ப்பாரோ அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து பார்சலை பிரித்து பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வயசான ஒரு வெளியில் வந்து என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஊழியர்கள் எல்லாருமே வந்து என்னாச்சு, என்ன ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லை சார் விழிப்புணர்வுக்காகத்தான் வந்து இது பண்ணேன், பஸ்ஸு பார்சல் சர்வீஸ் இதெல்லாம் விலை உயர்வு கண்டித்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணேன், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து மழுப்ப பார்த்துருக்காங்க. கடைசியில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை வர வச்சிட்டாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல பாடம் புகட்டி அவங்கள வச்சே ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ண தப்பு மன்னிச்சிடுங்க, இது மாதிரி ஆபத்தான விஷயங்களை யாருமே வந்து ரீல்ஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு, நாங்கள் பண்ண தப்பை நாங்கள் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே சொல்ல வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து அனுப்பியிருக்காங்க. தயவு செஞ்சு ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் யாருமே அடுத்தவங்களோட உயிரோடு வந்து விளையாடாதீங்க. ரீல்ஸ் எடுங்க, வேணான்னு சொல்லலை, அது வந்து நல்ல விதமாக எடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ரீல்ஸ் மோகம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த மாதிரி புதுவிதமான வீடியோஸ், இந்த மாதிரி புதுவிதமான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க.